பழையபடி ஒரு பெரிய கேக்கோட வந்திருக்கேன். 3 கிலோவில் ஒரு பைனாப்பிள் ஃப்ளேவர்ட் கேக். ஆனால் நாட் ஜஸ்ட் அ சிம்பிள் நார்மல் கேக், இதுவும் ஒரு கார்விங் கேக் தான். ஒரு ப்ரெக்னென்ட் லேடி உள்ளே வந்து பாப்பா இருக்கும் இல்லையா, அதே மாதிரி வயிற்ற மூடுறதுக்கு ஒரு சின்ன பின்னாட்டா ஒயிட் சாக்லேட்டில் பண்ணி அதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கேக்கை ஒரு லேடி மாதிரியே கார்வ் பண்ணி கேட்டிருந்தாங்க. பட் அதை விட என்ன ஹைலைட்னா, அந்த தொப்புள் கொடி எனக்கு வேணும் அப்படின்னாங்க. ஸோ அந்த வயிற்றுல இருந்து அந்த பாப்பாவோட தொப்புளுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி சின்னதாக ஃபாண்டன்ட்டில் ஒரு தொப்புள் கொடி ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அதை வைக்க மறந்துட்டேன். ஸோ திரும்ப எடுத்து அதை கவர் பண்ணி அதை வச்சுட்டேன். ஸோ அவங்க ஹேமர்லாம் வேண்டாம், எனக்கு அதை கேக்கால் கவர் பண்ணிவிடுங்க, அது கொஞ்சம் ஊர்னா தான் நாங்கள் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் எங்களுக்கு வேணும். ஸோ யாரும் வயிற்றை உடச்சி எடுக்க மாட்டாங்க இல்லையா, கட் பண்ணி எடுக்கிற மாதிரியே வேணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கேக்கை நான் ஃபுல்லாக வீடியோலாம் எடுக்கலை. எனக்கு இதை ஒரு லேடி மாதிரி கார்வ் பண்ணி அதை டிசைன் பண்ணி சாரீ கட்டி ப்ளவுஸு எல்லாம் போட்டு பண்ணுறதுனால நான் பாதி வீடியோ தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஃபைனல் வீடியோ வந்துடும். ஸோ அதுக்கு நீங்கள் வருத்தப்படாதீங்க. கஸ்டமர் வந்து ரெஃபரன்ஸ் இமேஜ் அப்படின்னு எனக்கு எதுவுமே கொடுக்கல. நானாகவே கூகுள்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை பார்த்து தான் வரைஞ்சி கட் பண்ணேன். முகம் நான் எடுத்த ரெஃபரன்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் நான் என்னோடய ஃபினிஷிங் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த அளவுக்குலாம் இல்லை, ரொம்பவே மோசமாக தான் இருந்துச்சு. என்னால் அதுக்கு மேலே நீட்டாக பண்ண முடியல. நான் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, எனக்கு ட்ராயிங்லாம் அவ்வளோ நல்லா வராது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் கேக்கில் பண்ணிகிட்ருக்கேன். பட் இருந்தாலும் கஸ்டமர் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக, போதும் எங்களுக்கு இதுவே தாராளமாக போதும், ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னது எனக்கு பயங்கர சந்தோஷம். பாருங்கள், இதுவே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அழகான முகமாக கொண்டு வந்திருக்கலாம், எனக்கு அது கொண்டு வர தெரியல, சாரி. ஆனால் அவங்க எதிர்பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸும் நான் இதில் கொடுத்துட்டேன். இன்னொன்று, இந்த கேக் யாருக்கு போகுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நந்தினிங்கிறவங்க அவங்க பொண்ணு அஸ்வதா லதாங்கிற 8th ஸ்டாண்டர்ட் பாப்பாக்காக கேட்டது தான். 8th ஸ்டாண்டர்ட் பாப்பாவோட பர்த்டேக்காக செஞ்ச கேக் தான் இது. அந்த பாப்பாவோட ட்ரீம் வந்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த பாப்பாவுக்கு அந்த கைனகாலஜிஸ்ட் மாதிரி வயிற்றுலேருந்து பாப்பாவை எடுத்து கட் பண்ணுற மாதிரி கேக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே வச்ச அந்த குட்டி பொம்மை வந்து அவங்களே எனக்கு கொடுத்துட்டாங்க. இந்த பொம்மை தான் நீங்கள் வைக்கணும், அது எங்கள் பாப்பா விளையாடுற பொம்மைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பொம்மையை அதில் வச்சு தான் கொடுத்தோம். அந்த பாப்பாவே அந்த கேக்கை கட் பண்ணி அவ்வளோ அழகாக அந்த தொப்புள் கொடியை வெட்டிட்டு அதுக்கப்புறம் துணி தாங்கன்னு அந்த பிள்ளை கேட்டா. அது ஆடியோவில் இருந்துச்சு. பட் நிறைய சவுண்ட் டிஸ்டர்பன்சஸ் இருந்ததுனால அதை வைக்கல. அந்த பாப்பாவோட தொப்புள் கொடியை கட் பண்ணிவிட்டு அதை பாருங்களேன், ஒரு அழகான துணியில் வச்சு அதை ரேப் பண்ணி அவங்க அம்மா கையில் கொடுப்பாங்க. நல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் அவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அதை போடுறதுக்கு எனக்கு பெர்மிட் பண்ணதுக்குமே. இது ஜஸ்ட் கேக் தானே, இதுக்கு எதுக்கு இவ்வளோ மெனக்கெடல் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பட் இல்லை, ஒரு சிலருக்கு புரியுது, நான் ஒத்துக்கிறேன். இது அவங்களோட எமோஷ்னலோட கனெக்டான ஒரு விஷயமா அவங்க பார்க்குறாங்க. லைஃப்பில் அவங்களோட பெஸ்ட் டேயில் ஒரு மேஜர் ரோலை இந்த கேக் ப்ளே பண்ணுதுங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். முக்கியமாக கேக் செஞ்சு கொடுக்குற நாங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா?